ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருந்திருக்கும், எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து நம்ம அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம குட் பேபி ப்ராடக்ட் வந்து நிறைய பொருள் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் கூட ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி கூட நான் எல்லா பொருளும் வச்சு நான் வீடியோஸ் கொடுத்துருந்தேன். அது மூலயமா நிறைய பேர் ஆர்டர்ஸ் போட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த ஃபீட்பேக் எல்லாமே ஸ்வீட்டி டிவி கம்யூனிட்டி பேஜ்ல வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம குட் பேபியோட குரூப் லிங்க் கூட இருக்கு, அதுல கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மூலயமா நிறைய பேர் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட ரீசேல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, மந்த்லி வாங்குறவங்க நிறைய பேர் வந்து இப்போ ஆயிட்டாங்க. ஸோ எங்கள் ப்ராடக்ட் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுங்க நம்மளுடைய குட் பேபி பிராண்டு. ஸோ எல்லா வீடுகள்லையும் எல்லா பூஜை ரூம்லையும் நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்கு. அடுத்த கட்டமாக ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து இப்போ நம்ம கார்டு எடுத்து வச்சிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து மசாலா, மஞ்சத்தூள் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வில்லேஜ் பேபிஸ்லேயும் வந்து அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி ஊறுகாய், அப்புறம் ஆயில் வகைகள் எல்லாமே இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தேன், அப்புறம் தேன் நெல்லி, நிறைய இருக்குங்க, நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணதுங்க, அந்த மொத்தமே எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி வந்து கொஞ்சம் ஊர்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு ஃபேக்ட்ரியை காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற பொருளை பத்தி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குட் பேபி ப்ராடக்ட் வந்து
கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ராடக்ட் வந்து இது வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களால தான், உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு இருக்கிறதால தான் அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த லெவலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இது வரைக்குமே பூஜை பொருளை மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்ததான் வந்து மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய், இந்த மாதிரி நீங்க கேட்க ஒன்னு ஒன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கோங்க. இதுக்கப்புறமும் ஒன்னு ஒன்னா லான்ச் பண்ண போறோம். குட் பேபில இந்த வருஷம் எண்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 100 ப்ராடக்ட் வந்து கொண்டு வரணும் எங்களுடைய எய்ம். நான் வீடியோட ஸ்டார்டிங்ல முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், நம்ம குட் பேபி ப்ராடக்ட் வந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 100 பொருள் கண்டிப்பா லான்ச் பண்ணிடும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம 50 ப்ராடக்ட் கிட்ட நம்ம ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3 months இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த 100ங்கிறத விட ஒரு 80-85 ப்ராடக்ட் கண்டிப்பா நாங்கள் கொண்டு வந்துருவோம். பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட், ஆதரவு, உங்களுடைய நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதால தான் அடுத்தடுத்த லெவலை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலையும் நம்ம குட் பேபி ப்ராடக்ட் வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்குங்க. சிங்கப்பூர், துபாய், இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு இருக்கு. அங்கேருந்து போகிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு வாய்ஸ் மெசேஜ், அந்த ஃபீட்பேக்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அது எல்லாமே இனி வர காலகட்டத்தில் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் மூலமா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பொருளாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண ப்ராடக்ட் உங்களுக்கே தெரியும், கோலமாவு கட்டி. அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் டூப்பர் சூப்பர் ப்ராடக்ட் அதுதான். ஸோ நல்ல ஒரு ஃபீட்பேக்கோட அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து உருவாகிறதுக்கு மெயின் அதான் காரணமா இருந்ததுங்க. என்கிட்ட வாங்கலாம் ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட டீட்டெயில் கூட நான் வச்சிருக்கேன். அவங்க லைஃப் வந்து மறக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கோலமாவு கட்டி தான் எங்க வாழ்க்கையில, நம்ம தொழில ஒரு பெரிய கட்டத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டா இருந்து கோலமாவு கட்டி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை காமிச்சிடுறேன். ஸோ இதுதாங்க நம்ம லைஃப்ல ஒரு பெரிய நம்ம குட் பேபி உருவாகிறதுக்கு காரணமே இந்த கோலமாவு கட்டி தான். ஸோ நம்மளுடைய கம்பெனி நேம் வந்து ஜெய்சன் இந்தியா பிரைவேட் லிமிடெடுங்க. ப்ராப்பரான வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டில வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய குட் பேபி ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் கோலமாவு கட்டி, இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது யூஸ் பண்ணுறதால என்ன பலன்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுக்குள்ள ஓப்பன் பண்ண ஒரு கிளாத் வந்து காட்டன் கிளாத் ஒன்று வச்சிருக்கோம். இது ஸ்மெல் பண்ணும்போது அவ்வளோ ஒரு தெய்வீக நறுமண வீசுங்க. அதுதான் இது நம்மளுடைய கோலமாவு கியூப்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில வந்து போட்டு கரைச்சிட்டு இழைக்கோலை மாதிரி, மாக்கோலை மாதிரி போடுறது தான். நிறைய பேர் வந்து இப்போ ஃபெஸ்டிவல் டைம், இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், இல்லை இதுக்கப்புறம் வர புரட்டாசி மந்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாக்கோலை தான் போடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து பச்சரிசியை ஊற வச்சு அதை வந்து அரைச்சி அதுக்கப்புறம் போடுறது அது பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம 9 ஹெர்பல் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது திறக்கும் போது அது ஒரு மனம் வீசும். நீங்கள் பூஜரையில் வந்து நம்ம கோலத்தை போட்டாலும் எல்லா டைம் நீங்கள் உள்ளே போகும்போது அந்த வாசனை வீசிக்கிட்டே இருக்கும். இது வந்து நிலைவாசலில், வீட்டுக்கு வெளியில், இப்படி எல்லா இடங்களையும் போடலாங்க. இப்படி எல்லா இடங்கள்லையும் வந்து மாக்கோலம் போடலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பெயிண்டிங் பண்ண மாதிரியே இருக்கும். அதுதான் நிறைய பேர் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நம்ம கோலமாவு கட்டியை வாங்கி அந்த கால்பதம் மாதிரிலாம் போட்டு கோலம் போட்டு எங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க, ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அப்படியே பெயிண்டிங்கால வரைஞ்சது மாதிரி அவ்வளோ ஒரு அழகா பண்ணியிருந்தாங்க. அதுதான் நம்ம மாக்கோலம் கட்டிங்கிறத விட அந்த டிராயிங் மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. அதை கூட ஷார்ட்ஸாக நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனல்ல பாருங்க. ஸோ நம்முடைய முதல் ப்ராடக்ட் கோலமாவு கட்டி. ஸோ இதிலே வந்து நம்ம நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கோலமாவு கட்டி வாங்கினவங்க எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து எல்லோ கலர்ல இருக்குமா, ரெட் கலர்ல இருக்குமா, பிங்க்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கும்போது நம்ம ஒன்னொன்னா அப்டேட் பண்ணதால இப்போ இதுல 7 கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க. அது அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுல வந்து இது ஆரஞ்சு. ஸோ பாருங்க, இதுலயும் வந்து நம்ம கிளாத் வச்சிருக்கோம். இது 1/2 kgங்க, 1/2 கிலோல மட்டும்தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ப்ளூ கலர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா மங்களகரமான மஞ்சள் கலர் இதுலயும் கொண்டு வந்துட்டோங்க. ஸோ நிறைய பேர் என்னன்னா ஒயிட்ல கோலம் போட்டு போட்டு போர் அடிக்குது, ஒயிட் எல்ஸா இருக்கு, கொஞ்சம் கலரிங் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அப்படின்னு நினைச்சவங்களுக்காகவே நம்ம கலரிங் கொண்டு வந்திருக்கோம். நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்க ஒன்னொன்னா அப்டேட் பண்றதுதாங்க இது. ஸோ அதுக்கப்புறமா கிரீன்ங்க, குபேரருக்கு உகந்தது கிரீனு. நிறைய பேர் ஃப்ரைடே அன்னைக்கு கிரீனு எல்லோ இதான் மாறி மாறி கலர்ஸ் வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுல 7 கலர்ஸ் வந்து ஏன் கொண்டு வந்திருக்கோம்னா, ஒரு தெய்வத்துக்கும் ஒரு கலர் வந்து உகந்தது. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து 7 டைப் திரி கொண்டு வந்திருக்கோம். ஒரு நாள் ஒரு திரி, ஒரு சாமிக்கு ஒரு திரி உகந்தது. அந்த மாதிரி மெத்தட்ல தான் கோலமாவு கட்டி கொண்டு வந்திருக்கோம். சிகப்பு, ஆரஞ்சு, பச்சை, எல்லோ, இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே ஒரு தெய்வத்துக்கு உகந்தது. அதனால அதுக்கேற்ற மாதிரி இது நம்ம கிட்ட வாங்கி ஒரு நாளும் ஒரு கோலம் மாதிரி, ஒரு கலர் கோலம் மாதிரி போட்டுட்டு வராங்க.
ஸோ க்ரீனு. ஸோ இது வந்து பிங்க் கலருங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒயிட்டு, பிளாக்கு, மார்பிள்ஸு, அந்த பிளாக் கலரு என்ன சொல்லுவாங்க, கடப்பாக்கல் மாதிரி சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துலேயுமே போட்டு அந்த கல்ஸ் வந்து நல்லா சூப்பராக தெரியுது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து டொமேட்டோ ரெட் கலருங்க இது. ஸோ இப்போ காமிச்ச 7 டைப் கலர்ஸ் வந்து கோலமாவு கட்டி நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறோம், அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கோலமாவு பவுடருங்க. ஸோ நிறைய பேர் வீட்டில் கோலமாவு கட்டியால இழைக்கோலம் போட முடியல, மண் ரோடு மாதிரி இருக்குது, தார் ரோடு மாதிரி இருக்குது, அவங்களுக்காக நம்ம கொண்டு வந்தது கோலமாவு பவுடர். ஸோ நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க கோலமாவு கட்டி கரைச்சிட்டு வாரத்தில் 2 நாள் கோலத்தை சேஞ்ச் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் இது வந்து டெய்லி போடுறது. இப்போ வந்து வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும், டெய்லி எனக்கு கோலம் போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கோலமாவு பவுடரில் அதே 9 ஹெர்பல் ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு நறுமணம் வீசுங்க. ஸோ இதுவும் நம்ம டெய்லி வாசலில் போடலாம். கோலமாவுனதுமே வடநாட்டுல இருந்து பெங்களூர் சைடு ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கிட்ட அதிகமா ஆர்டர் பண்ணது காவி பொடி தாங்க. ஏன்னா இது வந்து அங்க ஃபேமஸ். ஒரு தரப்பு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா காவி பொடி வந்து தண்ணியில கரைச்சிட்டு அதை வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து பவுடராலேயோ இல்லை இழைக்கோலம் மாதிரி போடுறாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் வந்து காவி பொடி வாங்கியிருக்காங்க. நம்மளுடைய காவி பொடி வந்து பாத்தீங்கன்னா தண்ணியிலேயே கரைச்சும் போடலாம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோலத்துக்கு கலரிங் கொடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 2 in 1 தான். எப்படி யூஸ் பண்ணுமோ அது 2மே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நைஸா இருக்கும். கோலம் போட நல்லா சூப்பரா வருங்க. காவி பொடியில கோலம் போடுறதால கன்சிஸ்டி முக்கியமா போகும். அதனாலதான் வெள்ளி செவ்வாயில வந்து கோலத்துக்கு நடுவில் வந்து காவி யூஸ் பண்றது. நிறைய பேர் வந்து தண்ணியில கரைச்சிட்டு கோலத்துக்கு நடுவுலே வந்து அந்த கிளாத் வச்சு ஃபுல்லா அவுட்லைன் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுக்கும்போது உள்ள வரவங்களுக்கு அதை பார்க்கும்போது அந்த திருஷ்டி எல்லாமே அதுல போயிடுங்க. முக்கியமா அதுக்காக தான் காவி பொடி யூஸ் பண்றது. ஸோ இப்ப கோலமாவு கட்டி கோலமாவு பவுடரு காவி பொடி இதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு ப்ராடக்ட்னா நம்மளுடைய ஹெல்த் எனர்ஜி பவுடருங்க. கிட்டத்தட்ட 36 பொருளுக்கு மேல சேர்த்திருக்கோம். இது வந்து 12 தானியங்கள் வந்து முளைக்கட்டி சேர்த்திருக்கோம். மற்றது எல்லாமே அப்படியே டைரக்டா சேர்த்தது. இல்ல பாதம், பிஸ்தா, முந்திரி எல்லா நட்ஸும் நம்ம சேர்த்திருக்கோம். இது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்ததும் அதுதான். அது வந்து நம்ம கஞ்சாவும் மேக் பண்ணி கொடுக்கலாம், இட்லி, தோசை அந்த மாதிரி எப்படியெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடலாம், இடியாப்பம் செஞ்சு சாப்பிடலாம், புட்டு மேக் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதாங்க நம்மளுடைய ஹெல்த் எனர்ஜி பவுடர். கிட்டத்தட்ட இதில் வந்து 36 தானியத்துக்கு மேலே சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ அவசர காலத்தில் வந்து எல்லாம் வேலைக்கு போகிறவங்களா இருக்கும், அதெல்லாம் ஒன்றா சமைச்சு நம்ம சாப்பிட முடியாது. இது நம்ம அப்படியே கஞ்சி வச்சு குடிச்சாலே அந்த ஒரு டேவுக்கு தேவையான எல்லா ஃபுல் எனர்ஜி நமக்கு வந்து கிடைச்சிருங்க. ஸோ இந்த ஹெல்த் எனர்ஜி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ 3மே அவைலபிளாக இருக்கு. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ இதுவும் வந்து இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு பொருள். இது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம லான்ச் பண்ணவே இல்லை, இந்த வீடியோல தான் லான்ச் பண்றோம். இதுக்கு முன்னாடியும் சரி தனி வீடியோஸ் போடல, ஷார்ட்ஸ் எதுவுமே போடல, ஏன்னா இது வந்து நியூ ப்ராடக்ட். ஸோ என்னன்னா வெயிட் லாஸ் பவுடர். வெயிட் லாஸ் பவுடர்னுமே எல்லாருடைய ஃபேஸ்லயும் ஒரு பிரைட்னஸ் வந்திருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப வெயிட் ஆகிட்டு தொப்பை எப்படி குறைக்கிறது, உடம்பு எப்படி குறைக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கே வந்து கேட்டிருக்காங்க, அக்கா வெயிட் லாஸ் பவுடர் கொண்டு வாங்க, ஆஃப்டர் டெலிவரி வந்து நான் ரொம்ப வெயிட் போட்டுட்டேன், வயிறுலாம் ரொம்ப பெருசா இருக்கு, நீங்க எப்படி குறைச்சிங்க, அந்த டிப்ஸை சொல்லுங்க, இல்லை எங்களுக்காக ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் பவுடர் கொண்டு வாங்கன்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டதால இது நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பவுடருங்க, அதுதான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னன்னா இதுதாங்க நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர். இந்த பவுடர் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 20 பொருள் சேர்த்திருக்கோம். எல்லாமே வந்து நம்ம சித்தர்கள், நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தாங்க நம்ம முக்கியமா சேர்த்திருக்கோம். இதுல வந்து எந்தவித கெமிக்கல், ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதுவுமே நம்ம இதுல ஆட் பண்ண கிடையாது. ஸோ நம்ம வெயிட் லாஸ் பொடியில வந்து பாத்தீங்கன்னா எந்தவித ஆர்டிபிஷியல் கலர்ஸ், கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். சித்தர்கள் முக்கியமா சொன்ன பொருட்களை வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்து உதாரணமா என்னென்ன சேர்த்துக்கணும்னு பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், அப்புறம் கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டை, லவங்க, இந்த மாதிரி வந்து எல்லா பொருட்களும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 பொருளுக்கு மேல ஆட் பண்ணிருக்கோம். இதை யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. காலையில் நீங்க வந்து வெது வெதுப்பான தண்ணியில வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுல லெமன் ஜூஸ் இல்லைன்னா ஹனி ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எம்டி ஸ்டொமக்ல குடிக்கிறது தான். அதே மாதிரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி இதே சேம் ப்ராசஸ்ல நீங்க குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகுங்க. ஏன்னா இதுல வந்து நீங்க சளி, இருமல், ஆஸ்துமா அந்த இஷ்யூஸ் இருக்கிறவங்க கூட இது நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சுக்கு, அதிமதுரம், திப்பில் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து சளியை வந்து நல்லா கியூர் பண்ணுங்க. ஸோ அவங்களே எடுத்துக்கலாம். யாரும் எடுத்துக்க கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிரெக்னெண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க மட்டும் எடுத்துக்க வேண்டியது இல்லை. அப்புறம் லோ பிபி இருக்கு, சம்திங் உடம்புல வந்து ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம்.
முக்கியமா வந்து இப்ப லேடிஸ்க்கு இருக்கிற மெயின் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா irregular periods 2 months 3 months இப்படிதான் வருதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே சரி பண்ணும். ஏன்னா நம்ம கருஞ்சீரகம் வெந்தயம் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதால பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுங்க. பிசிஓடி தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நல்லா சூப்பரா வந்து சரி பண்ணும். ஸோ இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடி அண்ட் ஃபைப்ராய்டு கட்டி இருக்கிறவங்களும் தாராளமா யூஸ் பண்ணலாம். அதனால கண்டிப்பா வந்து வெயிட்டும் வந்து ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சுகர் பேஷண்ட் கூட இது வந்து நம்ம வெந்தயம் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறதால அவங்களும் எடுத்துக்கலாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டிசீஸ் இருந்தா மட்டும் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு டைம் இதை எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் நீங்க எடுத்துட்டு இருக்கும் போதே டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நல்லா சாப்பிட்டுட்டு இது நான் எடுத்துட்டு உடம்பு வந்து குறையவே இல்லைன்னா சொல்லக்கூடாதுங்க. கரெக்டா வந்து இந்த ஆயில ஃப்ரை பண்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் பாயிலான ஐட்டம்ஸ் காய்கறி வெஜிடபிள்ஸ் கீரை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு காலையில மாலையில உங்க வெயிட் லாஸ் பவுடர் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து அப்பதான் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணேன். முடிஞ்ச காலை ஒரு 1/2 மணி நேரம் நடக்க டைம் வந்து நடக்க முடியல, அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா உங்களுடைய சாப்பாடுடைய அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கோங்க. நல்லாவே வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஒரு மாசத்துக்கு ஒரு 5 to 6 கிலோ கிட்ட நல்ல தாராளமா குறைக்கலாம். ஸோ நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் வந்து 1 கிலோ இருக்கு, 1/2 கிலோ இருக்கு, 1/4 கிலோ இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 1/4 கிலோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு செட் ஆகுதா எப்படி வெயிட் லாஸ் ஆகுதுன்னு நீங்க செக் பண்ணிட்டு கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 1/2 கிலோ 1 கிலோன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா முக்கியமா இது நாங்க குழந்தைங்களுக்காக ரெடி பண்ணது. எப்படி வந்து ஹெல்த் எனர்ஜி பவுடர் ரெடி பண்ணோமோ அதே மாதிரி இது நம்மளுடைய நிறைய கஸ்டமர் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, குழந்தைங்களுக்கு வந்து பாத் பவுடர் ரெடி பண்ணி கொடுங்க ஹோம்மேடா. ஏன்னா சோப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அலர்ஜி வந்துருது, ஸ்கின் ரேஷஸ் மாதிரி வந்துருது. அது ரொம்ப பயமா இருக்கும் சோப்பு யூஸ் பண்ணவே. அதனால நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்டே எல்லாமே லான்ச் பண்ணிட்டு வரீங்க. அதனால எங்களுக்கு குளியல் பாத் பவுடர் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவைப்படுற குளியல் பாத் பொடிங்க. இதுல வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 26 பொருளுக்கு மேல நம்ம இதை சேர்த்திருக்கோம். இது நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ், அதாவது பெரியவங்களுக்கும் சரி, இப்ப காலேஜ் போறாங்க ஸ்கூல் போறாங்க அப்படின்னா அது ஒரு 18 வயசை வந்து நம்ம நெருங்கும் போது இந்த ஃபேஸ் வந்து பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். பிம்பிள்ஸ் வர்றது சுத்தமா இருக்காதுங்க. அது மட்டும் இல்ல பிளாக் மார்க் இருக்குல்ல, பிம்பிள்ஸ் வந்து அந்த மார்க்கு, ஆனா அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களாம் வந்து இது நம்ம அப்ளை பண்ணிட்டு குளிக்கும் போது ரொம்ப சூப்பரா வந்து கிளியர் ஆகும். நீங்க ஒரு 1 month கண்டினியூவா நீங்க யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா ஒரு பிரைட்னிங் கொடுக்கும், க்ளோயிங் கொடுக்கும். அந்த மார்க் எல்லாமே போயிட்டு நல்லா இருக்கும். தோல்ல வந்து ஒரு மாதிரி சுருக்கமா விட ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே வந்து நம்ம நிறைய கிரீம்ஸ் சோப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற கெமிக்கல் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அலர்ஜி ஏற்படுத்துறது, அந்த சுருக்கம் விழுறது, இது எல்லாமே அதனாலதான். அதுக்கு பதிலாக நம்ம ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணும்போது அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே போயிடும், சுருக்கம் சுத்தமா குறையுங்க. ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு பேக் இது. ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தயிரோட ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நார்மல் வாட்டர் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி படுக்கும்போது ஸ்கின் வந்து நல்லா ஒரு க்ளோயிங் கொடுக்குங்க, நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஒரு 5 நிமிஷம் மட்டும், அதாவது நீங்க வழக்கமா குளிக்கிற மாதிரி வந்து பாப்பா குளிக்க வச்சுட்டு அதுக்கு அப்புறமா சோப்புக்கு பதிலாக இது நம்ம ரோஸ் வாட்டரோ இல்லை பிளெயின் வாட்டரோ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்டா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்க உடம்பு வந்து குளிக்க வச்சிட்டீங்கன்னா ஸ்கின்னை வந்து அப்படி பார்க்கும்போதே சும்மா சாஃப்டா பளபளப்பா இருக்கும். டச் பண்ணும்போது சும்மா மெதுன்னு இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பேக் இது. எல்லாருமே வந்து 10 பொருள் 8 பொருள் அப்படிதான் சேர்த்து பண்ணுவாங்க. ஆனா இதுல வந்து நம்ம 20 பொருளுக்கு மேல வந்து ஹெர்பல் ஆட் பண்ணிருக்கோம். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பருப்பு, ஆவாரம்பூ, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா பன்னீர் ரோஸ், வசம்பு, குழந்தைக்கிழங்கு, கோரைக்கிழங்கு, வெட்டி வேறு, கார்போக அரிசி, நன்னாரிக்கட்டை, சந்தனக்கட்டை, அதுக்கப்புறமா வேப்பிலை, துளசி, இந்த மாதிரி வந்து எல்லா பொருளும் நம்ம சேர்த்திருக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. எந்தவித அலர்ஜி ஏற்படுத்தாது. நிறைய பேபிஸ்க்கு வந்து சோப்பு யூஸ் பண்ணும்போது அலர்ஜி ப்ராப்ளம் ஏற்படும். அதெல்லாம் வந்து ஏற்படக்கூடாதுன்னா நீங்க இந்த மாதிரி வந்து ஹோம்மேடா உங்களால முடிஞ்ச பாத் பவுடர் வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க. அப்படி முடியலன்னா நம்ம கிட்ட நம்மளுடைய குட் பேபி ஹெர்பல் பாத் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு ஃபேமிலிக்கே வாங்குறீங்கன்னா 1 கிலோ வாங்கிக்கோங்க. இல்ல பாப்பா குழந்தைங்களுக்கு மட்டும் அப்படின்னா 1/4 கிலோ வாங்கி யூஸ் பண்ணுங்க. 2 பேர் 3 பேர்னா 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. நம்ம ஹெர்பல் பாத் பவுடர் வந்து 8 month பேபில இருந்து 8 years ஓல்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு பேக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கோலமாவு கட்டி, ஹெல்த் எனர்ஜி பவுடர், அப்புறம் குளியல் பொடி, அப்புறம் வெயிட் லாஸ் பவுடர் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா முக்கியமா எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டது ஊறுகாங்க. ஊறுகானாலே நாக்கில் எச்சி ஊறும் அந்த பேரை கேட்கும் போதே. அந்த வகையில வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 ஊறுகாய் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதுல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய், நாட்டு நெல்லிக்காய் வச்சு ஊறுகாய் எப்படி பண்றதுங்கிற வீடியோ நம்ம ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். நிறைய இதை பத்தி பேசியிருக்கோம். இது வந்து நம்ம மரசைக்கிள் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெயை சேர்த்து காஷ்மீரி சில்லி, ரெட் சில்லி இதெல்லாமே சேர்த்து நம்ம அருமையா ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ இதை நம்மளுடைய
நெல்லிக்காய் ஊறுகாய். நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்குங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு, டேஸ்ட் அருமையா இருக்கு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செட் ஆகுது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி மந்த்லி ஆர்டர் போடுறவங்க இப்ப நிறைய பேர் ஆயிட்டாங்க. எப்படி நெய்க்கு கோலமா கட்டிக்கலாம் தனியா ஆட்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி ஊறுகாவும் தனியாவே ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ நெல்லிக்காய் ஊறுகாய் மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட சின்ன வெங்காயத்துல ஊறுகாய் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஊறுகாய் வரதுக்கு ஒரு காரணம் வந்து நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க, ஒரு சிஸ்டர் வந்து அவங்க நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிச்சி போய் அந்த ஸ்மெல்லு அந்த நல்லெண்ணெய் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ரொம்ப சுத்தமா ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, நல்லா தெரியுது, நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கிறது நல்லாவே தெரியுதுன்னு சொல்லியே எனக்கு வந்து சின்ன வெங்காயத்துல ஊறுகாய் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. எங்க ஃபேமிலியில கன்சல்ட் பண்ணி நம்ம டீம்லாம் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்துல ஊறுகாய் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து தொட்டுட்டு சாப்பிடலாம், சைட் டிஷ் மாதிரி தொட்டுட்டு, அதாவது சாப்பாட்டு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், தயிர் சாதம், லெமன் சாதம் அதுக்கு வந்து தொட்டுக்கவும் சாப்பிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்த ஊறுகாய். இதுலயும் மரசெக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், காஷ்மீர் சில்லி தான் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்றது. இதுதான் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ இருக்கு. நெல்லிக்காய் ஊறுகாயும் 1 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா மூணாவது பூண்டு ஊறுகாய். பூண்டு ஊறுகாய் பார்க்கும் போதே எச்சு ஊறுங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. நம்ம கிட்ட இருக்கிற நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லது, விட்டமின் சி அதிகமா இருக்கு. சின்ன வெங்காயம் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எல்லாருமே வந்து அவசர அவசரமா குக் பண்ணும்போது பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவோம், ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் ஃபுல்லாவே உடம்புக்கு எது தேவையோ எது நல்லதோ அதை மட்டுமே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதுல வந்து இது நாட்டு பூண்டு, இந்த பூண்டை வச்சு நம்ம ஊறுகாய் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து மரசெக்கில் அரைச்சு நல்லெண்ணெய். ஸோ நம்மளோட சீலிங்லாம் பாருங்க இப்படிதான் இருக்கும். இது 1/4 கிலோ பாக்ஸ். ரொம்ப அதிக உப்பு இருக்காது. நிறைய பேர் வந்து ஊறுகானால ரொம்ப உப்பு கக்கிற மாதிரி இருக்கும், நான் வந்து உப்பு அதிகமா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. ஆனால் நம்ம ஊறுகாய் வாங்கி பயன்படுத்தும் போது இது கரெக்டான உப்பு, டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். ஸோ இப்போ 3 வெரைட்டில 3 ஊறுகாய் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா முக்கியமா மசாலாங்க. ஒரு வீட்டுல மசாலா இல்லைன்னா அங்கே சமையலே கிடையாது. அந்த வகையில நம்ம கிட்ட எல்லா மசாலாவும் ரெடியா இருக்கு. ஒரு மசாலா இப்ப பாத்துக்கலாம். சோ இது வந்து ஹோம்மேட் மஞ்சள் தூளுங்க. விரலி மஞ்சள் வாங்கி அதுல ரெடி பண்ண ஹோம்மேடா ரெடி பண்ண மஞ்சள் தூள். அதுக்கப்புறமா கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலை பொடி வந்து நம்ம இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம், ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு மட்டும் வச்சு ரெடியா இருந்தா போதும். இப்ப நம்ம இதை எங்கேயும் வெளியில போறோம், இல்ல காலேஜ், ஸ்கூல் இந்த மாதிரி வேலைக்கு போறவங்க எல்லாருக்கும் சமைக்க நேரம் இல்லை அப்படின்னா சாப்பாடு வடிச்சாலே போதும். குக்கர்ல சாப்பாடை வச்சுட்டு அப்படியே தாளிப்பு போட்டு இல்ல ஒரு ஸ்பூன் சேர்த்து சாப்பாடை கொட்டி கிண்டி அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க. இது வந்து கருவேப்பிலை பொடி. இதுலயே வந்து முருங்கைக்கீரை பொடி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதான் முருங்கைக்கீரை பொடி. ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஒரு நாளைக்கு நம்ம கருவேப்பிலை, முருங்கைக்கீரை டெய்லி ருட்டீனா நம்ம எடுத்துட்டு வரும்போது ஹேர் ஃபால், அந்த உடம்புல வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாம அவ்வளோ ஒரு சூப்பரா உடம்பு வந்து எனர்ஜியா வச்சிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து டயர்டாகும், ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கும், நிறைய சம்திங் இஷ்யூஸ் வரும். அது வந்து நம்ம நெல்லிக்காய் டெய்லி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இது எல்லாமே வந்து ஒரே நிலைமை சேர்த்துக்க முடியாது. நம்ம ப்ராடக்டை வாங்கிட்டாலே இல்லை நெல்லிக்காய் ஊறுகாய் வந்துடுது, கருவேப்பிலை பொடி வந்துடுது, முருங்கைக்கீரை பொடி வந்துடுது. இது எல்லாமே நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிடும்போது ஃபுல் ஒரு நாளைக்கு என்னென்ன சத்து தேவையோ, என்ன நியூட்ரிஷன் தேவை, அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். உடம்பும் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும். அதனால கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி செய்யற ப்ராசஸ் ஒரே மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி சாப்பாடை வடிச்சுட்டு தாளிப்பு போட்டுட்டு அப்படியே நீங்க கிண்டி சாப்பிடலாம். முருங்கைக்கீரை பொடி வந்து இட்லிக்கு, தோசைக்கு கூட நீங்க மேல லைட்டா தூவிட்டு நெய் விட்டு அதை சமைச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. அடுத்ததா சாம்பார் பொடிங்க. சாம்பார் நம்ம இட்லி சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம், பருப்பு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் நம்ம சாம்பார் பொடி தான் முக்கியமா யூஸ் பண்ணுவோம். நம்ம கிட்ட வந்து சாம்பார் பொடி ரெடியா இருக்குங்க. ஸோ சாம்பார் பொடி மாதிரியே ரசப்பொடியும் இருக்கு. ரசம் வைக்கணும்னா நம்ம மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். தக்காளி, புளியை மட்டும் கரைச்சிட்டு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டா தாளிச்சுட்டு இதை ஊற்றி நீங்க இறக்குனாலே செம்ம டேஸ்டா இருக்கு ரசம். அதே மாதிரி சாம்பார் பொடி வந்து சாம்பார் வச்சுட்டு ஃபினிஷிங்ல வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே நல்லா ஒரு மனம் வீசும் சாம்பார், செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஸோ ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி கரம் மசாலா. நம்மளுடைய கரம் மசாலா வந்து சிக்கன், மட்டன், வெஜ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நான் வீட்லயே வந்து ரைஸ் செய்யறேன்னா, சிக்கன் ரைஸ், எக் ரைஸ் எல்லாம் செய்யறேன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லோ ஹோம்மேட். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ கேன்சர் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு வருது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் ஃபுட்டு தான், ப்ரிசர்வேட்டிவ், அந்த பேக்கிங் எல்லாமே வந்து அது நிறைய கெமிக்கல் ஆட் பண்றாங்க. அது சாப்பிடும்போது தான் கேன்சர் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது. குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேடா என்ன சேஃபோ அது வந்து ரெடி பண்ணி கொடுங்க. அதனால இப்போ எங்க வீட்டுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம குட் பேபி ரெடி பண்ற ப்ராடக்ட் தான். நம்ம கஸ்டமர்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து கரம் மசாலா வாங்கிட்டு செம்ம டேஸ்டா இருக்குங்க, அந்த வாசனையும் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நீங்க வந்து வெஜ் புலாவ் செஞ்சாலோ வெஜ் பிரியாணி செஞ்சாலோ அதே மாதிரி நான்வெஜ் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கிரேவி தொக்கு இந்த மாதிரி எது செஞ்சாலும் நம்மளுடைய கரம் மசாலா வந்து சூப்பரா இருக்கும். 3-in-1 கரம் மசாலா நான் சொன்னது. நம்ம வந்து எல்லாருமே சிக்கன் மசாலா தனி மட்டன் மசாலா தனி அந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரே பேக்கிங் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க. அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும், அந்த அளவுக்கு வாசனை வீசும். அதுக்கப்புறமா பருப்பு பொடி. ஸோ பருப்பு பொடினாலே ஆந்திரா தான் ஞாபகத்துக்கு வரும். ஆந்திரா ஃபேமஸ் பருப்பு பொடிங்க. அதே ஸ்டைலில் நம்ம பருப்பு பொடி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபைன் பவுடராக ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் சுட சுட சாப்பாடு இருக்கும்போது பருப்பு பொடியை சேர்த்துட்டு நெய்விட்டு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட பருப்பு பொடியும் இருக்கு. அண்ட் இட்லி பொடிங்க, இட்லி தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற இட்லி பொடியும் இருக்கு. நம்ம இட்லி பொடியிலேயே வந்து ஹோம்மேடு தான் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே எந்த வித ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸ் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடா 100% சேஃபான ப்ராடக்ட் நம்பி வாங்குறோம். அது குழந்தைகளுக்காக தாராளமா நம்பி நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. வடகம் நிறைய பேருக்கு வந்து நம்ம கிட்ட சின்ன வெங்காய வடகம் இருக்குன்னே தெரியாது. இதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுதுங்க. நம்மளுடைய கேட்ல பார்த்து நிறைய பேர் ஆர்டர் போட்டுட்டே இருக்காங்க. நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இனிமே வரப்போது மழைக்காலம், அதனால இப்ப நாங்க நிறைய வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சின்ன வெங்காய வடகம் அதை தாளிப்புக்கு யூஸ் பண்றது எல்லாருக்கும் தெரியும். சாம்பாருக்கு கீரைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சூப்பரான ஒரு அருமையான ஒரு வடகம். ஸோ வடகம் நம்ம கிட்ட இருக்கு, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம பூஜை பொருள் நிறைய சேல்ஸ் பண்றோம்னு உங்களுக்கு தெரியும். அதுல நிறைய பேர் கேட்டு இருந்தது சுத்தமான தேன் கிடைக்குமான்னு கேட்டீங்க. தேனுங்கிறது யாராலையும் ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. அதனால மலைவாழ் மக்கள் கிட்ட இருந்து நேரடியாக கொள்முதல் பண்ண 2 தேன் இருக்குங்க. மலை தேன் இருக்கு, கொம்பு தேன் இருக்கு. ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கொம்பு தேனுங்க. நேரடியா மலைவாழ் மக்கள் கிட்ட இருந்து வாங்கின தேனுங்க. இது வந்து கண்ணாடி பாட்டில கொண்டு வந்திருக்கோம். இது வந்து 1/4 கிலோங்க அந்த தேனு. இதுல மலை தேனும் இருக்குங்க. நம்ம வெயிட்லெஸ் பவுடர் ட்ரிங்க் எடுத்துக்கும் போது அந்த ட்ரிங்க்ல கொஞ்சமா ஹனி ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். அதனால நம்ம கிட்ட தேன் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவை நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம பேன் கேக்கு ஸ்வீட்னஸ் நிறைய இப்போ குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்றதுக்கு பதிலாக கண்டிப்பா தேனை கொடுக்கலாம். சுத்தமான தேனை 100% நம்பி வாங்கலாம். நீங்க வாங்கி உங்களுக்கு ஏதாவது ஃபேக்குன்னு தெரிஞ்சா எனக்கு ரிட்டர்ன் நீங்க அனுப்பிடுங்க. இல்லை எதுவா இருந்தாலும் நான் வந்து அதை ஏத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினலான தேனுங்க. 2 தேனுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட மலை தேன் கொம்பு தேன் இருக்கிற மாதிரி தேன்ல வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எனக்கு தேன்ல ஸ்நாக்ஸா? ஆமாங்க. நம்ம ஏற்கனவே வந்து நெல்லிக்காய் வச்சு நம்ம ஊறுகாய் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதில் நிறைய பேர் வந்து நம்ம ஊறுகாய் சாப்பிட மாட்டோம், அதாவது தேன் நெல்லி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்காக தேன் நெல்லி வந்து அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதாங்க நம்மளுடைய தேன் நெல்லி. இது வந்து மண்பானையில மலை நெல்லிக்காவை சேர்த்து அதுல கொம்பு தேனை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 130 நாட்கள் வந்து மண்ணுக்கு அடியில புதைச்சி எடுத்து ரெடி பண்ண தேன் நெல்லிங்க. இது வந்து கெடவே கிடையாது. நம்ம வருஷம் கணக்கா வச்சிருந்து சாப்பிடலாம். குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிடலாங்க. விட்டமின் சி அதிகமா இருக்கு நெல்லிக்காயில. அதனால ஹேர்ல இருந்து ஸ்கின்ல இருந்து எல்லாமே எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே சால்வ் பண்ணக்கூடிய நெல்லிக்காய் தான். ஏன்னா ஹீமோகுளோபின் அளவு கம்மியான கூட டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். ஆப்பிள் எந்த அளவுக்கு அதிக சத்து இருக்கோ அதை விட அதிகமாவே நெல்லிக்காயில இருக்கு. குழந்தைங்க வந்து ஊறுகாய் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ஆயில் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவங்களுக்குலாம் வந்து இந்த தேன் நெல்லிக்காய் நீங்க வாங்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை நீங்க ஸ்கூலுக்கோ வந்து இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியா சாப்பிடுவாங்க. அந்த ஸ்வீட்னஸ்ங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தேன் வந்து உங்களுக்கே தெரியும் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. தேன் நல்லா பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேன் ரொம்ப நல்லது. அதான் நம்ம பியூர் மலைவாழ் மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக கொள்முதல் பண்ண தேனை வச்சு செஞ்ச தேன் நெல்லிக்காங்க. இது நம்ம கிட்ட இருக்கு. இது மட்டும் இல்ல, தேன் நெல்லிக்காய் மாதிரி நம்ம கிட்ட தேன் அத்தியும் இருக்குங்க. இது வந்து நாட்டு அத்தின்னு சொல்லுவோம், ஊர் சைடு இருக்கிற அத்தி. அந்த அத்தியை வந்து அதே சேம் ப்ராசஸ் தான். மண்பானையில சேர்த்து 130 நாட்கள் வந்து மண்ணுக்கடியில புதைச்சு வச்சு எடுத்து செய்யப்பட்ட தேன் அத்திங்க. ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ முக்கியமா ஜென்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்படி நம்ம அத்திப்பழம் வந்து ட்ரை பண்ணி கடைகளில் விற்கிதோ அதே மாதிரி நம்ம வந்து அத்திப்பழத்தை வந்து ட்ரை பண்ணிட்டு நம்ம மண்பானில் சேர்த்து ஊற வச்சது இதை எடுத்து சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ ஏகப்பட்ட சத்து வந்து அத்திப்பழத்துல இருக்கு. இதே மாதிரி ரோஜா குல்கந்துங்க, பன்னீர் ரோஸ் வச்சு சேம் ப்ராசஸ். அதே மாதிரி மண்பானில் சேர்த்து ஊற வச்ச ரோஸ் குல்கந்து, பன்னீர் ரோஸ் குல்கந்துங்க. இது நமக்கு அவைலபிளா இருக்கு. இது குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது வெயிட்டே சில பேர் ஏற மாட்டாங்க, ஒல்லியா இருப்பாங்க, குழந்தைங்க வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, வெயிட்டே ஏற மாட்டாங்க ஃபீல் பண்றவங்களுக்குலாம் நீங்க இந்த மாதிரி வந்து குல்கந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல வெயிட் கெயின் ஆகும், ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா இருக்கும், பலன்னு இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கிட்ட 1/4 கிலோல இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கண்ணாடி ஜார்ல கொடுக்குறோங்க. நம்மளோட பேக்கிங் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கு. ஃபுல்லா பாயில் கவர் போட்டு சீல் பண்ணி அதுக்கு மேல இந்த மாதிரி வந்து கேப் போட்டு மூடி வச்சிருக்கோம். கண்ணாடி ஜாரு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வந்து கண்ணாடி ஜார்ல வைக்கிற ஃபுட் எடுத்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த தேன் நெல்லி, தேன் அத்தி, பன்னீர் ரோஸ் குல்கந்துங்க. இதெல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பார்க்க போறது முக்கியமா வந்து
எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் எண்ணெய். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ண அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கொடுங்க, நீங்க மரசேக்கில் அரைச்சு கொடுக்குறீங்க சுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் கேட்டாங்க. அவங்களுக்காகவே நம்ம தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்திருக்கோம். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா முத்துன பயிரை தேர்ந்தெடுத்து அந்த மரசேக்கில கொடுத்து அரைச்சி நம்ம டைரக்டா அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா எங்க கொள்ளையில எங்களோட தோப்புல விளைஞ்ச தென்னை மரத்துல எடுக்கப்பட்ட பியூர் அந்த தேங்காய் வச்சு செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய்ங்க. வெளியில வாங்கவே கிடையாது, ஃபுல்லா ஓன் ப்ராசஸ் தான். நான் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே இங்க தோப்பு எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நம்ம சமையலுக்கும் பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெய். நிறைய பேர் இப்ப சமையலே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேங்காய் எண்ணெய். ஸோ சமையலுக்கும் பயன்படுத்தலாம், ஹேருக்கும் பயன்படுத்தலாங்க. ஸ்கின்னுக்கும் வந்து நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது தேங்காய் எண்ணெய். நம்ம லைட்டா மசாஜ் கொடுத்துட்டு ஊற வச்சு குளிச்சாலே ஸ்கின் வந்து அவ்வளோ ஒரு மாய்ஸ்சரைசரா சூப்பரா பலப்பலன்னு அவ்வளோ சாஃப்டா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட தேங்காய் எண்ணெய் அவைலபிளா இருக்கு. இது வந்து 1 லிட்டருங்க. அதுக்கப்புறமா முக்கியமா சமையலுக்கு தேவைப்படுறது நல்லெண்ணெய்ங்க. ஸோ கடைகளில் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்குங்க. அதை சாப்பிடும்போது எக்கச்சக்கமான பிரச்சனை வந்து வருது. நம்ம டெய்லி வந்து சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து மீறதான் நாம வந்து மரசேக்கில் அரைச்சு சுத்தமான நல்லெண்ணெய்ங்க. நம்ம வில்லேஜ் பேபிஸ்ல இந்த எண்ணெய் தான் பயன்படுத்துறோம். ஸோ இப்போ வந்து அதே ஒரு ப்ராடக்டா கொண்டு வந்துட்டோங்க. இது நம்மளுடைய மரசேக்கு நல்லெண்ணெய்ங்க. இது வந்து நம்ம எள்ள வந்து கொள்முதல் பண்ணி மரசேக்கில் அரைச்சி அந்த அந்த அரைக்கும் போதே வந்து அதனுடைய ஹீட்டு சுத்தமா இருக்காதுங்க. அந்த எண்ணெயில வந்து ஹீட் ப்ராசஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம அந்த நார்மல் சேக்கில் அரைக்கும் போது ஹீட் ஆகும் போது இதுல இருக்கிற உயிர் சக்தி எல்லாமே போயிட்டு அது ஒரு சக்கைக்கு சமம் தான். ஆனா இதை நம்ம ரெடி பண்றது வந்து மரசேக்குங்கிறதால அது ஓடிட்டு இருக்கும் போதே நம்ம செக் பண்ணி பார்த்தா ரொம்ப கூலிங்கா இருக்கும். அதுதான் ஸோ அந்த உயிர் சத்து இருக்கிற ஒரு நல்லெண்ணெய்ங்க. ஸோ இட்லி தோசை எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். முக்கியமா குழந்தைங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராடக்ட், நல்ல ஒரு ஃபுட்டா கொடுக்கணும். முக்கியமா அது ஆயில்ங்கிறது மெயின். நம்ம சமையல வந்து எண்ணெய் இல்லாத சமையலே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நல்லெண்ணெய் வாங்கி பயன்படுத்தும் போது நமக்கும் நல்லது, நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லது. நாம என்ன இன்னைக்கு ஃபாலோ பண்றோமோ அதை நம்ம நாளைக்கு நம்ம குழந்தைங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நல்ல விஷயங்களை வந்து நம்ம இருக்கும்போதே கற்றுக் கொடுத்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் கூட எங்கள் வீடுகளில் இப்போ நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஞ்சம் கசப்பு அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக நமக்கு வந்து அது பழகிடும். இப்போ நம்ம இட்லி பொடியெல்லாம் போடுறோம்னா நார்மல் எண்ணெயை விட நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஸோ நல்லெண்ணெய் பார்த்தோம். அதுக்கப்புறமா கடலெண்ணெய். பெரும்பாலும் கிராமத்து சைட்ல இருக்கிறவங்க எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்துறது கடலெண்ணெய்ங்க. எல்லா சமையலுக்குமே வந்து கடலெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கல்லெண்ணெய் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இதுவும் அப்படிதான். நம்ம வந்து வேர்க்கடலை முத்தின பயிரை வாங்கி மரசேக்கில் அரைச்சு சேம் அதே ப்ராசஸ்ல செய்யப்பட்ட சுத்தமான கடலெண்ணெய். தோசைக்கு வந்து கல்லெண்ணெய் ஊத்துனாலே அந்த ஃபிளேவரே வேற லெவல் இருக்கும். ஒரு 5 தோசைங்கிறது 10 தோசையை கூட நம்ம சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப கல்லெண்ணெய்ங்கிறது நிறைய பேருக்கு வந்து அதனுடைய ஃபிளேவர் ரொம்ப பிடிக்குங்க. அது கொஞ்சம் சுத்தமானதா இருந்து ரொம்ப நல்லது. அதனால நம்ம வந்து அதே சுத்தத்தோட ஆர்கானிக்கா எந்தவித கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாம நேரடியா நம்ம அந்த வேர்க்கடலையை வாங்கி முத்தின பயிரா வாங்கி மரசேக்கில் அரைச்ச எண்ணெய். ஸோ இந்த 3 எண்ணெய் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஏதாவது எண்ணெய் வேணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அது வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து எங்களோட குரூப் லிங்க் கொடுக்குறோம். அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அபிஷேகத்துக்கு பயன்படுத்துற நம்ம கிட்ட பன்னீர் கூட வந்து இருக்குங்க. ரோஸ் வாட்டர். எல்லா வீடுகளையும் இப்ப குட்டி குட்டி சிலை வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சிலைகள் இருந்தாலே கண்டிப்பா அங்க அபிஷேகங்கிறது கண்டிப்பா பண்ணணும். அதனால அபிஷேகத்துக்கு பயன்படுத்துற பன்னீர் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க கோவிலுக்கு வந்து தானமா கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க வாங்கி கொடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணதுலே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு செம ரிசல்ட் இருக்கிற ஒரே ப்ராடக்ட் நம்மளுடைய ஹேர் ஆயில் தாங்க. உங்களுக்கே தெரியும் 52 மூலிகைக்கு மேல நம்ம சேர்த்திருக்கோம். யாரும் இவ்வளவு மூலிகை சேர்த்திருக்க முடியாது. அதை எப்படி ரெடி பண்ணுங்கிற ப்ராசஸ் எல்லாமே வில்லேஜ் பேபிஸ்ல அந்த சேனல்ல போட்டிருக்கோங்க நம்ம சேனல்ல. அதனால 52 மூலிகை சேர்த்திருக்கிறதால இது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டுங்க உடம்புக்கு. ஹேர் ஆயில் வந்து தலைக்கு அப்ளை பண்ணும்போது உடம்போட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி. அது மட்டும் இல்லைங்க, உடம்புக்கு A to Z எல்லா ஆரோக்கியமும் கொடுக்கும். ஹேருக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஹேர்லயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதாவது அந்த பெயின் தொல்லை, ஈர் தொல்லை, அந்த புழு வெட்டுக்கடி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. தலையில ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் நம்மளுடைய குட் பேபி ஹேர் ஆயிலுங்க. அதெல்லாம் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இதுல வந்து 6 லிட்டர் இருக்கு, 1 லிட்டர் இருக்கு, 200 ml இருக்குங்க. நம்மளுடைய குட் பேபி ஹேர் ஆயில் நீங்க தொடர்ந்து 1.5 மாசம் பயன்படுத்தினா ஹேர் ஃபால் சுத்தமா ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்ல, தலையில இருக்கிற பொடுகு தோலை கம்ப்ளீட்டா கியூர் ஆகுங்க. ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகும். முடி கொட்டின இடத்துல எல்லாமே புது முடி வரும். நிறைய பேர் நம்மளுடைய ஹேர் ஆயிலுக்கு இப்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. கண்டினியூஸா இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம வில்லேஜ் பேபிஸ்ல வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான பேர் மந்த்லி ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம குட் பேபி ஹேர் ஆயில் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குங்க. இருக்கிற ப்ராடக்ட்ல ரொம்ப டாப்ல இருக்கிறது நம்ம ஹேர் ஆயில் தான். அதுவும் அமேசான் மூலியமா ஏகப்பட்ட ஆர்டர்ஸ்ங்க. ஏன்னா வெளியில இருக்கிறவங்க, வெளி ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹேர் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. அதிகமா வந்து கர்நாடகா, ஆந்திரா,
ஆந்திரா, பெங்களூர், மும்பை சைடு வரைக்குமே எக்கச்சக்கமான பேர் வந்து அமேசான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னமும் பல பேர் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. நாங்கள் அடுத்தடுத்த பேட்ச் ரெடி பண்ண வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஹேர் ஆயில் போயிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு செம ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 200 ml வாங்குறவங்க எல்லாருமே அடுத்த ஆர்டர்ல 1 லிட்டர் தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் நம்மளுடைய ஆயில். ஸோ ஹேர் ஆயில்னாலே வந்து கேரளா தான் சொல்லுவாங்க. ஏன்னா கேரளால இருக்கிறவங்க தான் முடி ரொம்ப நீளமா இருக்கும். அங்க ரெடி பண்ற ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துட்டு இருந்தது. ஆனா ஒன்று சொன்னா கேரளால இருந்து நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா அங்கேயே வந்து வாங்கி நிறைய பிரச்சனை ஏற்படுதுங்கிறதால நம்மளோட குட் பேபி ஹேர் ஆயில வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே அமேசான் அவைலபிளா இருக்குங்க. நான் காமிச்ச எல்லா பொருளுமே அமேசான் அவைலபிளா இருக்கு. என்னோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் டிஸ்பிளேல வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறோம். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எந்த டீட்டெயிலும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்நாக்ஸ்ல வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ரெடி பண்றோம். ஆனா இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறது 2 ஸ்நாக்ஸ் தான். ஒன்று வந்து எள்ளு லட்டு, ரொம்ப பாரம்பரியமான எள்ளு லட்டு, பாரம்பரியமான முறுக்குங்க. தீபாவளினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது முறுக்கு தான். ஸோ அப்படிப்பட்ட முறுக்கு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நம்ம வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ரெடி பண்றோம். அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. இப்ப இருக்கிறது 2 ஸ்நாக்ஸ் தான். ஒன்று முறுக்கு, ஒன்று எள்ளுருண்டைங்க. இதுல வந்து நம்ம அந்த நாட்டு வெல்லம், அச்சு வெல்லம் பயன்படுத்தி செய்யற எள்ளுருண்டை. ஸோ இது வரைக்கும் கோலமாவு கட்டி, வெயிட் லாஸ் பவுடர், ஃபுட் ஐட்டம்ஸ், ஊறுகாய், தேன் எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா கடைசியா இப்ப பூஜை பொருள்லாம் பார்த்துக்க போறோம். பூஜை பொருள்னாலே எல்லாத்துக்கும் மைண்டுக்கு வர்றது பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்ய விளக்கை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய அதை பத்தி சொல்லியிருக்கேன். இப்ப நிறைய பேர் வந்து பஞ்சகவ்ய விளக்க தெரிஞ்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேர் இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னெல்லாம் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. இப்ப எல்லாருமே கம்பல்சரி வெள்ளி செவ்வாய்னாலே பஞ்சகவ்ய விளக்க அவங்க வீடுகளை ஏத்துறாங்க. அது நிறைய வந்து யூடியூப்ல வீடியோஸ் அதிகமானதால இப்ப எல்லாருக்கும் அதனுடைய அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கு. அதை யூஸ் பண்ண என்ன பலன்கிறது. முக்கியமா 4 விஷயம் சொல்றேன். பஞ்சகவ்ய விளக்க வீட்டுல ஏற்றும் போது வீட்டுல இருக்கிற வாஸ்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, கண்திருஷ்டி, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சரியாகும். முக்கியமா நம்மளோட திருநீர் வெளியில வச்சுட்டு போகும்போது நம்ம நினைச்ச காரியம் வந்து சக்சஸ் ஆகும். அந்த திருநீரை பார்த்தாலே போதும், ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அண்ட் நம்மளோட எதிரி கூட பார்க்கும்போது ஒரு ஹாப்பியா ஆயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பஞ்சகவ்ய விளக்கு. மகாலட்சுமி வாசம் செய்யற பசுல இருந்து எடுக்கக்கூடிய பால், தயிர், கோமியம், சாணம், நெய், இந்த 5 பொருள் வச்சு உருவாக்கக்கூடியதான் பஞ்சகவ்ய விளக்கு. அதில் நெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு ஏற்றும் போது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வரத்துக்கு சமம். இந்த விளக்கை வந்து அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளி, செவ்வாய் அந்த நாட்களை ஏற்றலாம். கண்டினியூஸா 48 நாள் ஏற்றினா இன்னும் ரொம்ப நிறைய பலன் கொடுக்கும் வீட்டுல. ஸோ அப்படிப்பட்ட பஞ்சகவ்ய விளக்கு தாங்க இது. ஸோ நம்ம விளக்கு ரெடி பண்ண போயிட்டே தாங்க இருக்கு. இது வரைக்குமே நிறைய பேர் வந்து வெளி ஸ்டேட்ல கூட வாங்கி பயன்படுத்திட்டு அதுல வந்து பேப்பர், மண் அந்த மாதிரி கலக்குறாங்க. எங்களுக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட வாங்கும்போது அந்த பியூர், அந்த ஹோமம் பண்ண ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்க வீடே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சகவ்ய விளக்கு மாதிரி பஞ்சகவ்ய கப் சாம்பிராணிங்க. யாருமே வந்து பஞ்சகவ்ய கப் சாம்பிராணிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்சுருந்துருக்கும். நம்ம விளக்கு ரெடி பண்ணும்போது சாம்பிராணி ரெடி பண்ண ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சார்கோல் மிக்சிங் சாம்பிராணி ரெடி பண்ணோம். அந்த கருப்பு கலர் சாம்பிராணி. ஸோ இதுதான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இதுலேயே வந்து பஞ்சகவ்யம்ல கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்கிறதால இதுல வந்து 108 ஹெர்பலை வச்சு அதே பஞ்சகவ்யம் மேல கப்பு ரெடி பண்ணி இது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சாலும் வீடு ஃபுல்லா புகையாயிடும். அந்த மனம் இருக்கு, அவ்வளோ ஒரு மனம் வீசுங்க, செம்மையா இருக்கும். இந்த சாம்பிராணி புகையிலே வீட்டில் வந்து அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. ஸோ இதனுடைய ஃபீட்பேக்கும் ஸ்வீட்டி டிவி கம்யூனிட்டி பேஸில் கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட பேர் இதுக்கு அடிக்டடாக இருக்காங்க. பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி இது வந்து சார்கோல் அடுப்பு கறி இருக்குல்ல, சார்கோல் மிக்சிங் அந்த கப் சாம்பிராணி இதுவும் ஹெர்பல் தான். ஆனால் இது நிறைய பேர் வந்து இதுக்கும் வந்து ஃபேவரட்டாக இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கிறதுக்காகவே இருக்காங்க. ஸோ அந்த தரப்பு மக்களுக்காக 2 நமக்கு அவைலபிளாக இருக்கு. இங்கே வந்து ஏசி இல்லைங்க, அதனால தான் வேர்க்க பேசிட்டு இருக்கு. அதான் முகம் ஃபுல்லா வேர்த்திருச்சு. இருந்தாலும் உங்க கூட வந்து எல்லாமே ஷேர் பண்ணி ஆகணும்ல. பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய கப் சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்வத்திங்க. ஸோ பஞ்சகவ்ய அகர்வத்தி இதுல வந்து ஸ்டாண்டர்ட் பன்னீர் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். பன்னீர் ஸ்டாண்டர்ட் ஸ்மெல் வந்து சூப்பரான ஸ்மெல்ல. இது நம்முடைய அகர்வத்தி பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ்க்காகவே நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட அகர்வத்தி வாங்குவாங்க. இதுங்க பஞ்சகவ்ய அகர்வத்தி. நம்ம கிட்ட அகர்வத்தில 4 டைப் இருக்கு. ஒன்று பஞ்சகவ்ய அகர்வத்தி, இன்னொன்று தாழம்பூ அகர்வத்தி. ஸோ தாழம்பூ அகர்வத்திங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது. வெள்ளிக்கிழமை நீங்க ஏற்றும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. குபேரருக்கும் வந்து ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் வந்து செல்வத்துக்கு பிரச்சனை ஏற்படாது. அதே மாதிரி ஹெர்பல் அகர்வத்தி. ஸோ 108 மூலிகையால் செஞ்ச ஹெர்பல் அகர்வத்தி. இது ஒரு ஸ்டிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எரியும். அதுக்கப்புறம் இது சாண்டல் அகர்வத்திங்க. இந்த 4 டைப் இருக்கு.
முன்னாடி 1 சிங்கிள் தான் வந்தது, அப்புறம் 2, அப்புறம் 3, இப்போ 4ங்க. 4 ஃப்ளேவர்ல இருக்கு. ஒன்னொன்னு ஒரு ஃப்ளேவரு. இந்த 108 மூலிகைங்கிறது செம டாப்ல இருக்கு. அதே மாதிரி இப்போ தாழம்பூ அகர்பத்திங்கிறது இப்போ நம்ம ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணோம், அது செம்மையா போயிட்டு இருக்கு. பஞ்சகவி அகர்பத்திங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், யூஸ் பண்ணாங்க, எல்லாருக்குமே தெரியாது அது எப்படிப்பட்டதுன்ட்டு. சாண்டல் அகர்பத்திங்கிறது இந்த சார்கோல் மிக்ஸ் பண்ணி பண்ணது. இதுல வந்து ஒரு 120 பீஸ் கிட்ட இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிரைஸ் கம்மி தான். ஸோ நான் டைப்ல இருக்கு. ஏற்கனவே வந்து 7 வகையான கலர்ஸ்ல கோலமாவு கட்டி இருக்கிற மாதிரி 7 வகையான திரி நம்ம கிட்ட இருக்கு. வாழைத்தண்டு, தாமரை தண்டு, எருக்கந்திரி, சிவப்பு, மஞ்சள், பச்சை, எல்லோ, இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே இருக்கு. ஆனா இப்ப நான் எடுத்துட்டு வந்திருக்கிறது ஒரு 5 திரி தான், ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. மற்றது வாழைத்தண்டு, தாமரை தண்டு வந்து இது புரட்டாசி மாசங்கிறதால அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குங்க. 5 திரி மட்டும் கொண்டு நான் காமிக்கிறேன். பாருங்க, இது பச்சை திரி, சிகப்பு, இது மஞ்சள், இது எருக்கந்திரி, இது வெள்ளத்திரி. ஸோ இதுல வந்து தாமரை தண்டு, வாழைத்தண்டு, இந்த 2 திரி மட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குங்க. இப்ப புரட்டாசி மாசங்கிறதால எல்லாருமே திரி வந்து எக்கச்சக்கமான பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சதீப ஆயில். இந்த ஆயிலை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம், ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். அப்படியேப்பட்ட எஃபெக்டிவான பஞ்சதீப ஆயில். சிம்பிளா சொல்லணும்னா நம்மளுடைய குலதெய்வத்தை ஈஸியா வீட்டுக்குள்ள வர வைக்கிற ஒரு ஆயில்னா பஞ்சதீப ஆயில் தான். நிறைய பேர் வந்து மந்த்லி வந்து பஞ்சதீப ஆயில் ஆர்டர் போடுறாங்க. இல்ல 6 லிட்டர் 4 லிட்டர் இருக்கு. இந்த பஞ்சதீப எண்ணெயில வந்து வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், பசுமாட்டு நெய், இது 5 கலந்த பஞ்சதீப எண்ணெய். பிளஸ் வந்து 4 ஹெர்பல் இதில் ஆட் பண்றோம். ஸோ இது வந்து நவகிரக ஆயில் சொல்லலாம். நவகிரகனாலே 9 வந்து கலந்துருக்கணும். 4 ஹெர்பல், 5 ஆயில் கலந்ததால நவகிரக ஆயில். அதுல நீங்க கோவிலுக்கு போறீங்கன்னா நவகிரகத்துக்கு வந்து விளக்கு போட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு வந்து பஞ்சதீப ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. நம்ம குலதெய்வ கோயிலுக்கே போல, ஏதோ சாபம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்ஸ் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பஞ்சதீப ஆயில வந்து நீங்க விளக்கு போட்டு வந்தாலே நம்மளுடைய குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆயில். அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் வந்து வீட்லயும் வந்து நல்ல விளக்குல வந்து எண்ணெய் ஊத்தி குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டாலே போதும். எல்லா வித சந்தோஷமும் நமக்கு கொடுக்கும். பணம், வியாபாரம், கல்வி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாங்க பஞ்சதீப ஆயில். அடுத்ததான் தீப ஆயில். ஸோ இதாங்க தீப ஆயில். அதாவது வெறும் நல்லெண்ணெய் மட்டும் தீபத்துக்கு போடுவாங்க. இதுல வந்து நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது 3 கலந்துதான் தீப ஆயில். ஒருவேளை பஞ்சதீப ஆயில் வந்து எங்களால ஏற்ற முடியல அப்படின்னா தீப ஆயில் வந்து டெய்லி எல்லா சாமிக்கும் ஏற்றலாம். இது 3 எண்ணெய் கலந்தது. ஸோ பியூரான எண்ணெய். இதை நாமளே வந்து இதனுடைய விதைகள்லாம் பர்ச்சேஸ் பண்ணி மரசைக்குள்ள அரைச்சி ஆடின சுத்தமான தீப ஆயில். ஸோ கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஏற்றலாம், வீடுகளே ஏற்றலாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ல எப்படி ஹேர் ஆயில் கோலமாவு கட்டி டாப்பர் டூப்பரா இருக்கோ அதே மாதிரி நெய்ங்க, பசு நெய். நம்ம கிட்ட ஒன்ஸ் நெய் வாங்கிட்டாங்கன்னா அவங்க மந்த்லி வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. முக்கியமா குழந்தைங்க வச்சிருக்கிற லேடிஸ் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட நெய் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுட்டு நம்ம பார்த்து வந்து பண்ணி கொடுப்போம். அதனால கடைகள்ல வந்து வாங்கும்போது அதுல வந்து வேற ஏதோ கலந்துருப்பாங்கிற ஒரு பயத்துல நம்ம கிட்ட 1/4 லிட்டர் வாங்கினாலே அடுத்த டைம் வந்து 6 லிட்டர் 1 லிட்டர் தான் ஆர்டர் போடுவாங்க. அந்த அளவுக்கு சுத்தமான பசுமாட்டில் எடுக்கப்பட்ட சுத்தமான நெய்ங்க. 100% ஆர்கானிக்கா ரெடி பண்ணது. இதுல எந்த ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ணல. ரொம்ப ஒரு டேஸ்டான நெய். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த தொட்டுக்க எதுவுமே வேண்டியது இல்லைங்க. வெறும் அப்படியே வெறுமனே சாம்பார் நெய் ஊற்றி சாப்பிடல அவ்வளோ ஒரு சாப்பாடு நிறைய சாப்பிடலாம். அந்த அளவுக்கு செம டேஸ்டா இருக்கும். விளக்குக்கும் வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா விளக்குக்குனாலே கண்ணாக்குன்னா நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. எப்படி வந்து நம்ம உடம்புக்கு பயன்படுத்துறோமோ அதே மாதிரி அதையும் ஒரு நம்ம தெய்வத்துக்கு பயன்படுத்தும் போது சுத்தமானதாக தான் இந்த பயன்படுத்தணும். அதனால சுத்தமான பசுமாட்டு நெய் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து 1 லிட்டர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிட்டு இருக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து 6 லிட்டர் 1/4 லிட்டர் காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லா ஆன்லைன் ஆர்டர்ஸ் தாங்க நம்ம கிட்ட. அமேசான்ல வந்து ஹேர் ஆயில், நெய் எல்லாமே பயங்கரமா போயிட்டு இருக்கு அமேசான்ல. அண்ட் வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃபீட்பேக் கண்டிப்பாக இதுக்காகவே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நெய் வாங்கினவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது, அதனுடைய மனமே வந்து வேற லெவலில் இருக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வெளியில் வந்து எங்கெங்கே நெய் வாங்கி பயன்படுத்திட்டு கூட நம்மகிட்ட ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா நம்மகிட்டே தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட்டுங்க. அதுக்கப்புறமா திலக பொடி. நம்ம வந்து விளக்குக்கு வந்து வெறும் மஞ்சள் இல்லை சந்தனம் அந்த மாதிரி தான் வைப்போம். இப்போ நம்ம இதில் வந்து திலக பொடியில் வந்து ஹெர்பல் எல்லாமே கலந்து இந்த திலக பொடி ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய வாசனையும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். தெய்வீக மனம் வீசுங்க. பூஜாரியில வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டாலே அவ்வளோ ஒரு நறுமணம் வீசும். அந்த அளவுக்கு இது வந்து ஹெர்பல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெள்ளி செவ்வாயில் வந்து நீங்கள் விளக்குக்கு வந்து இதை நம்ம ரோஸ் வாட்டர் இல்லைன்னா தண்ணியில் வந்து கலந்துட்டு இது திலகம் விட்டுட்டு அது மேலே வந்து குங்குமம் வைக்கும்போது அவ்வளோ ஒரு நறுமணம் வீசுங்க. அதுக்காக நமக்கு திலக பொடி இருக்கு, பூஜா பொடின்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. அதுக்கப்புறமா தாழம்பு குங்குமம். அதே மாதிரி இப்போ விளக்குக்கு வாங்கினவங்க எல்லாருமே அவங்க டெய்லி வந்து நெத்தில யூஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட வாங்குற ப்ராடக்ட் முக்கியமானது தாழம்பு குங்குமம். அந்த தாழம்பு ஃப்ளேவர் வந்து செம்மையா அதில் வீசுங்க.
ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு நறுமணம் வீசும். இதில் வந்து சீலிங் போட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனுப்புவோம். ஸோ இது எல்லாமே வந்து சீப்பான ரேட் தான். நீங்கள் வந்து வெளியில் வாங்குறத விட நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப ரேட் கம்மி தான். ஒரிஜினல் தாழம்பூ குங்குமம் இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வாங்கினா என்ன ஃபீல் இருக்குமோ அதே சேம் ஃபீல் அப்படியே இருக்குங்க. நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தும் போது அதை அங்கே நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறது சேம் ஒரே மாதிரி இருக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா விபூதி, கலப்படமே இல்லாத பசுமாட்டு விபூதிங்க. நம்ம கிட்ட வந்து கோவிலுக்கு வந்து தானம் பண்றதுக்கு பஞ்சதீப எண்ணெய், தாழ்வு, குங்குமம், அகர்பத்தி, விபூதி இது எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணி நிறைய பேர் வந்து கோவிலுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வீடுகளுக்கு 1/4 கிலோ தான் ஆர்டர் போடுவோம். ஆனால் விபூதி வந்து எங்களுக்கு ஆர்டர் வந்தாலே 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அப்படிதான் வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து கோவிலுக்கு தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப சீப்பான பிரைஸ் நம்ம கிட்ட, அது ரொம்ப சுத்தமானது. ஆனால் மந்த்லி வந்து நிறைய பேர் வந்து கோவிலுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து உங்க குலதெய்வ கோவிலுக்கோ இல்லை உங்க இஷ்ட தெய்வத்துக்கோ நீங்க தானமா கொடுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அட்ரஸ் கொடுத்து நம்பருக்கு வந்து இந்த ப்ராடக்ட்லாம் அனுப்புங்க நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் அனுப்பிடுவோம். ஒரு பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவோம். எடுத்து சேர்த்து வாங்கும்போது காம்போ ஆஃபரா உங்களுக்கு பண்ணி கொடுப்போங்க. ஸோ பச்சை கற்பூரனாலே பணத்தை அவசியம் பண்ணக்கூடியது. நம்ம கிட்ட சுத்தமான ஒரிஜினல் பச்சை கற்பூரம் வந்து அவைலபிளா இருக்குங்க. நம்ம கிட்ட பாரா இருக்கிறத உடச்சி நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து விளக்குல கூட பச்சை கற்பூரம் வந்து தூக்கி விடலாம். அப்புறம் பணம் வைக்கிற பெட்டியில வந்து கிராம்பு, சோம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து மூட்டை மாதிரி கட்டி அதே வைக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் வைக்கலாம், ரொம்ப நல்லது. இன்னொன்று பூஜாரியில வந்து ஒரு துண்டு வச்சாலும் நம்ம உள்ள போகும்போது செம வாசனை அடிக்கும். அந்த என்ன சொல்றது, திருப்பதி கோயில நுழைய அந்த ஃபீல் அப்படியே இருக்கு. ஏன்னா திருப்பதி கோயில் ஃபுல்லாவே பச்சை கற்பூரம் தான் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம வீடுகள்ல கண்டிப்பா பச்சை கற்பூரங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அதனால அதுவும் நம்ம கிட்ட இருக்குங்க. இது வந்து இப்போ ஏற்றவும் செய்யலாம். பச்சை கற்பூரம் வந்து நம்ம அந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஒரு சில வீடுகளில் வந்து இந்த நார்மல் கற்பூரத்தோட புகை வந்து ஆகாது, அவங்களுக்கு ஏதோ பிடிக்காது, வீடு ஃபுல்லாக கறியாடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக பச்சை கற்பூரம் இப்போ ஏற்றுறாங்க. அதனால பச்சை கற்பூரம் நம்மகிட்ட இருக்கு. நார்மல் பூஜை கற்பூரமே இருக்குங்க. பூஜை கற்பூரத்துல 2 கற்பூரம் இருக்கு. ஒன்று ஸ்கொயர் டைப், இன்னொரு ரவுண்ட் டைப்புங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப நேரம் நின்று எரியும். அந்த புகை பிடிக்கிறது அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காதுங்க. ஏன்னா ஒரிஜினல் கற்பூரம் ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 55 ப்ராடக்ட் பத்தி நான் இதை சொல்லியிருக்கேன். இங்க இருக்கிற பொருள் எல்லாமே 55 பொருள் கிட்ட இருக்குங்க. இதுல ஒரு சில ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குங்கிறதுல அதை காட்ட முடியல. அந்த இயர் முடியறதுக்குள்ள 100 ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படியாவது டச் பண்ணிடணும். அதை நம்ம குட் பேபி டீமோட ஒரு பெரிய எய்மே அதுதான். இன்னும் பெரிய அளவில் வந்து மிஷினரிலாம் போட்டு செம்மையாக பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரம் உங்களோட ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் முடிஞ்சால் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதுன்னா கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நாங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக எல்லா ப்ராடக்ட்டை பற்றியும் சொல்லுவோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் கேட்லாக் இருக்குது. நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புனா அந்த கேட்லாக் வந்து ஷேர் பண்ணுவோம். அந்த கேட்லாக்ல போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதில் ஆட் டு கார்டு கொடுத்து உங்களுடைய ஆர்டர் வந்து புக் பண்ணிக்கலாம். இன்னொன்று முக்கியமாக அமேசான் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இப்போ வந்து வெளிநாடுகளில் இருக்காங்க, இல்லை வெளி மாநிலத்தில் இருக்காங்க, ஷிப்பிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து அமேசான் மூலமாக ஆர்டர் போட்டுக்கலாம். ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி இந்த ஆப்ஷன் எல்லாமே அமேசானில் இருக்குது. அதனால் அமேசான் மூலம் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். அமேசானோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். எங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட் வந்து வரப்போகுதுங்க. ஃபுட் ஐட்டம்ஸும் நிறைய வரப்போகுது. ஸ்நாக்ஸ் வந்து நிறைய பண்ண போகிறோம். இப்போ தீபாவளி நெருங்க போகுது, அதனால நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க அந்த வீடியோ. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது எல்லாமே உங்களால் தான். இது வரைக்கும் ஆர்டர்ஸ் கொடுத்த எல்லா மக்களுக்கும், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களால தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் போயிட்டே இருக்கோம். இன்னும் பெரிய அளவில் வந்து நம்மளோட குட் பேபி டீம் வந்து வளரப்போகுது. அதுக்கும் முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணமாக இருக்க போறீங்க. ஸோ எந்த நிறைகள் குறைகள் எது இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் அதை வந்து சரி பண்ணிட்டு இன்னும் மேம்படுத்திட்டு தான் போவோம். நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்மளோட தரத்தையும் சரி அண்ட் குவான்டிட்டி எல்லாமே வந்து மேம்படுத்தி தான் போக போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இது வரைக்கும் பேசுனது நிறைய பேசிட்டு நினைக்கிறேன். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.